அதாவது அதுக்காக வேண்டி முகத்துல ஏதாவது காயத்தை ஏற்படுத்தி ஏதாவது செஞ்சு கொள்ளத முயற்சிக்கல. இன்னைக்கு அப்படித்தான் பாக்குறோம் சில மக்களை அதாவது ஏதாவது தனக்கு ஒரு பிரச்சனை இருக்குதா அதை போய் கொள்றதுக்கு அவசரமான முடிவு எடுக்கிறது, அவசரமா ஏதாவது செஞ்சு பாக்குறது, தனக்கு ஏதாவது ஒண்ணு கூட இல்லையா உயிரை போய் கொள்றதுக்கு முயற்சிக்கிறது, வேற என்ன செய்ய பாக்குறது. இந்த மாதிரி எல்லாம் முயற்சி செய்யாம அவர் என்ன செய்யறாரு, அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை கேட்கிறாரு. பிரார்த்தனை செய்யறாரு. என்ன செய்யறாரு தெரியுமா? கால ரப்பி அஸ்ஜினு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலைஹி. இவர்கள் என்னை கூப்பிடுகிறார்களே, இவர்கள் என்னை அழைக்கிறார்களே, ஜினாவின் பால் அழைக்கிறார்களே, இதை விட எனக்கு சிஜின் நல்லது யா அல்லாஹ், அதாவது எனக்கு இதுக்கு போறது என்ன, சிறை கூடத்துக்கு போறது நல்லது என்று சொல்லிட்டு வஇல்லா தஸ்ரிஃப் அலைய அன்னி கைதஹுன்ன, இவர்களுடைய இந்த அவர்களுடைய இந்த மக்கர்கள், அதாவது இவர்களுடைய இந்த இவர்கள் எனக்கு எதிராக திட்டம் தீட்டுகிறார்களே, என்னை சூழ்ச்சிகள், என்னை அடைந்து கொள்றதுக்கு முயற்சிக்கிறார்களே, இந்த சூழ்ச்சியை எல்லாம் நீ என்னை விட்டும் நீ இல்லாமலாக்காவிட்டால், இந்த மாதிரியான சூழ்ச்சியை நீ என்னை விட்டும் நீ திருப்பாவிட்டால் நான் என்ன செய்வேன் சொன்ன அசுப் இலைஹின்ன, நான் அதுல போய்த்து விழுந்துருவேன், நான் போய்த்து அவர்களுடைய அந்த வலையில போய்த்து விழுந்துருவேன் யா அல்லாஹ். எனவே அப்படி விழுந்தால் நாம் ஒரு ஆக்கும் மினல் ஜாஹிலீன், அதாவது மடையர்கள் என்று ஒருவனாக நான் மாறிடுவேன். எனவே யா அல்லாஹ் எனக்கு என்ன சிஜினுக்கே என்ன நீ சிறை கூடத்துக்கே நீ அனுப்பிடு, இவர்களுடைய இந்த சூழ்ச்சியிலிருந்து இந்த மக்களிலிருந்து இவர்களிலிருந்து என்னை நீ பாதுகாத்திரியாலான்னு சொல்லி இவர் செய்த பிரார்த்தனை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, பாருங்கள் பிரார்த்தனைக்கு எத்தனை ரூபங்கள் இருக்கின்றது பாருங்கள். நாங்கள் பிரார்த்தனை என்ன விளங்கி வந்துக்கிறோம், ஏதாவது பிரச்சனை வரணும், ஏதாவது கஷ்டம் வரணும், துன்பம் வரணும், ஏதாவது காசு பணம் இல்லா போகணும், அப்பதான் பிரார்த்தனை செய்யணும் என்று நாங்கள் நினைச்சுக்கிறோம். ஆனால் பாருங்கள் எந்தெந்த நேரங்கள் எல்லாம் பிரார்த்தனை செய்ய வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்படும் என்பதை நாங்கள் இதிலிருந்து மிகவும் தெளிவாக விளங்குகின்றோம். அதே நேரம் அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, மிகவும் சுருக்கமாக பிரார்த்தனை செய்ய வேண்டிய நாங்கள் அதற்கு இருக்கக்கூடிய சுருத்துகள், அதற்கு இருக்கக்கூடிய நிபந்தனைகளை நான் சுருக்கமாக சொல்லிக் கொள்கின்றேன். முதலாவதாக பிரார்த்தனைக்கு இருக்கக்கூடிய நிபந்தனைகளில் நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்தோம், பிரார்த்தனை சொன்னால் இபாதத் என்று சொல்லிட்டார்கள். எனவே பிரார்த்தனைக்குரிய முதலாவது நிபந்தனை என்னன்னு சொன்னால் இஹ்லாஸ் இருக்க வேணும், அதாவது தூய எண்ணத்தோடு நாங்கள் அழைக்கணும். இறைவனிடத்தில் மாத்திரம் நாங்கள் அழைக்கிறோம் என்ற அந்த தூய எண்ணம் எங்களிடத்தில் இருந்தால் தான் நிச்சயமாக அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். இரண்டாவதாக என்ன செய்யும் தெரியுமா, பிரார்த்தனையில அதமுல் இஸ்திஅஜால், நாங்கள் அவசரப்படக்கூடாது. அதாவது நாங்கள் என்னமோ அல்லாஹ்ட்ட என்னமோ ஏற்கனவே கொடுத்து வச்சுக்கிற மாதிரியும், என்னமோ அல்லாஹ்ட்ட நான் கேட்டா தரணும் என்ற மாதிரியும், கேட்ட உடனே தரணும் என்ற அந்த பாதையில் இருக்கக்கூடாது. சில மக்கள் சொல்லுவாங்க பிரார்த்தனை செய்யுங்க, துவா கேளுங்கடா, என்னப்பா துவான்றீங்க, என்ன துவா செய்ய சொல்றீங்க, நாங்க துவா கேட்டு தான் இருக்கிறோம், 10 வருஷமா கேட்கிறோம், 15 வருஷமா கேட்கிறோம், இன்னுமே அல்லாஹ் தஆலா கேட்ட மாதிரி இல்ல, அல்லாஹ் தஆலா அதற்கு பதிலளிச்ச மாதிரி இல்லன்னு சொல்லி சர்வ சாதாரணமா சொல்லிடுவார்கள். சில நேரங்களில சிறுக்கான வாசங்களை கூட சொல்லிடுவாங்க, அல்லாஹ்க்கெல்லாம் காதெல்லாம் கேட்கறது இல்லையோ தெரியாது என்றெல்லாம் சொல்லிடுவாங்க. இதெல்லாம் ஏன் வருதுன்னு சொன்ன, இந்த மாதிரி வார்த்தைகள் ஏன் வருதுன்னு சொன்னா அவசரப்படுறாங்க. அன்புக்குரியவர்களே, நபிமார்கள் பல வருடங்களாக 80 வருடம் 100 வருடங்களாக எல்லாம் பிரார்த்தனை செஞ்சு தனக்கு குழந்தை பாக்கியம் எடுத்துக்கொள்வதற்காக வேண்டி, வேற வேற தேவைகளை நிறுத்தி செய்து கொள்வதற்காக வேண்டி பல வருடங்கள் பிரார்த்தனை செய்து பார்க்கின்றோம். எனவே நாங்க ஒன்னும் நபிமார்களுடைய மட்டத்தில் இல்ல. எனவே நாங்க துவா கேட்கும் போது அவசரப்படக்கூடாது. அதே நேரம் துவா கேட்கும் போது நல்ல விஷயங்களை கேட்கணும். அதுக்கெல்லாம் ஆதாரங்கள், ஹதீஸ் ஆதாரங்கள் எல்லாம் கொண்டு வந்தேன், எல்லாத்தையும் சொல்ல டைம் கிடைக்காது என்ற காரணத்தினால் அந்த முக்கியமான விஷயங்களை, ஷரத்துகளை மாத்திரம் சொல்லிட்டு போறேன். அடுத்து நாங்க நல்ல விஷயத்துல கேட்கணும், கெட்ட விஷயங்களுக்கான துவா கேட்க கூடாது. ஒரு மனிதன் நாளைக்கு யா அல்லாஹ் இப்படி ஒரு நான் வேலை ஒன்று செய்யறதுக்கு கேட்கிறேன், நாளைக்கு போமனுக்கு தெரியாம நான் நாளைக்கு ஒரு லீவ் ஒன்று அடிக்கிறதுக்கு கேட்கிறேன், பொய்யொன்று அடிக்கிறதுக்கு, அதை நீ மாட்டி வச்சிடாதே யா அல்லாஹ் என்று சொல்லி கேட்கக்கூடாது. இது ஒரு நல்ல விஷயத்தை கேட்கற துவா இல்ல, விளங்குதா? இப்படி நல்ல விஷயம், இப்படி எல்லாம் கெட்ட விஷயத்துக்கெல்லாம் துவா கேட்க கூடாது, அதெல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எனவே நல்ல விஷயங்களுக்கான கேட்கணும். அதே நேரம் துவா கேட்கும் போது ஹுதூருல் கல்ப், அதாவது உள்ளத்தை அப்படியே வரவழைச்சி, அதாவது ஏதோ எங்கேயோ பார்த்துட்டு வேற என்ன பார்த்துட்டு வேற என்ன மியூசிக் கேட்டுட்டு வேற யாரோட பேசிட்டு துவா கேட்க கூடாது. துவா கேட்கும் போது அல்லாஹ்வுக்கு முன்னால் நாங்கள் இருப்பதை போன்று இஹ்சானோடு, அந்த இஹ்லாஸோடு, அல்லாஹ்வோட தூய எண்ணத்தோடு அந்த உள்ளத்தை அப்படியே வரவழைத்து நாங்கள் அல்லாஹ்விடத்தில் அந்த அச்சத்தோடு நாங்கள் கேட்கணும். அதே நேரம் அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, துவா கேட்கும் போது, பிரார்த்தனை செய்யும் போது, பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு நிபந்தனை தான் நாங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு, நாங்கள் உடுத்தக்கூடிய உடுமணி, நாங்கள் குடிக்கக்கூடிய குடிபானம், இது அனைத்தும் ஹலாலாக இருக்க வேண்டும். இவை ஹலாலாக இல்லாத சந்தர்ப்பத்திலே நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே, 10 வருடம் துவா கேட்கிறேன், 15 வருஷம் கேட்கிறேன், அல்லாஹ் தஆலா இன்னுமே சொன்ன மாதிரி இல்லை, இன்னுமே பதிலளிச்ச மாதிரி இல்லைன்னு சொல்றோமே, அதற்கு காரணம் ஒன்றும் இல்லைங்க. இதுதான் காரணம். என்ன காரணம்னு சொன்னால், நாங்கள் உடுத்தக்கூடிய உடுமணிகள், நாங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு, நாங்கள் குடிக்கக்கூடிய குடிபானம், இது ஹலாலாக இருக்கணும். எந்த காரணம் கொண்டும் நாங்கள் உடுத்தக்கூடிய குடிக்கக்கூடிய எங்களுடைய சாப்பாடுகளோ அல்லது ஏனைய குடிபானங்களோ ஹராமாக இருக்கும் சந்தர்ப்பத்திலே நாங்கள் எவ்வளவுதான் பிரார்த்தனை செய்தாலும் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான, முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ்.
ஒரு நீண்ட ஒரு பிரயாணத்திலே செல்லக்கூடிய ஒரு பிரயாணத்திலே துவா கேட்கிறார். ஏன்னா பிரயாணத்திலே துவா கேட்டா ஏற்றுக்கொள்ளப்படும். அதான் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்படி பிரயாணத்திலே துவா கேட்டு கூட அவர் துவா ஏற்றுக்கொள்ளப்படல. என்ன காரணம் தெரியுமா? அவர் ஒரு தலை விரிந்த கோலத்திலே வந்து பிரார்த்தனை கேட்கிறாரு, யாராப் யாராப்னு கேட்கிறாரு. ஆனால் என்ன காரணம் ஏற்றுக்கொள்ளப்பட? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மத்அமுஹு ஹராம், அவர் சாப்பிட்ட சாப்பாடு ஹராம், மஷ்ரபுஹு ஹராம், அவர் குடித்த குடிபானங்கள் ஹராம், மல்பசுஹு ஹராம், அவர் உடுத்திய உடுதுணிகள் எல்லாம் ஹராம். அப்படி சொல்லிவிட்டு வகுதிய பில் ஹராம், அவர் ஹராத்திலே தான் முழுமையா வளர்ந்துக்கிறாரு என்று சொல்லிட்டு சொல்றாங்க ரசூலுல்லாஹ், ஃபஅன்னா யுஸ்தஜாபு லிதாலிக், ஃபஅன்னா யுஸ்தஜாபு பிதாலிக். இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில அவன் உடுத்தியது ஹராம், சாப்பிட்டது ஹராம், குடித்தது ஹராம், ஹராத்திலே தான் வளர்ந்துக்கிறான்னு சொன்னா அவனுக்கு எவ்வாறு விடையளிக்கப்படும் என்று சொல்லி கேள்வியா கேட்டு ரசூலுல்லாஹ் முடிக்கிறாங்க. அப்படின்னு சொன்னா விடையளிக்கவே பட மாட்டாது என்பது அர்த்தம். எனவே அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, நாங்கள் பொருளீட்டதுக்காக வேண்டி நாங்கள் எங்களது தாய் மண்ணை விட்டு இந்த இடத்துல வந்திருக்கின்றோம், இங்க இந்த நாடுகளுக்கு வந்திருக்கின்றோம். இங்கு நாங்கள் சில நேரம் சில மக்கள் ஹராத்தை செய்யணும்னு செய்யறது இல்லை. அதாவது ஹராமாக இன்னொருத்தர ஒரு பொருள் எடுக்கிறது இல்லை. சில நேரம் கோபத்துல செய்யறது, சில நேரம் கோபத்துக்காக வேண்டி சில அவன் இப்படி செய்யறான், பொஸ் இப்படியா செய்யறான், அவனை 100 ரூபாய் பிடிங்கிற வேண்டியதான் என்று பிடிங்கிறது. இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. அது ஹராம் தான். அவன் உங்களுக்கு என்ன அநியாயம் செஞ்சாலும் கூட நீங்க அவனுக்கு தெரியாம 100 ரூபாய் பிடுங்குறீங்கன்னு சொன்னா அது ஹராம் தான். எனவே எந்த ஒரு அடிப்படையில் நாங்க உணர்ச்சி வசப்பட்டோ கோபத்திலேயோ எந்த ஒரு அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய குடிபானம், எங்களது சாப்பாடுகள் இது ஹராம் கலந்து விட்டது என்று சொன்னால், எங்களது பொருளீட்டு முறை ஹராம் ஆகிவிட்டது என்று சொன்னால் எங்களது பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற உண்மையை நாங்கள் விளங்க வேண்டும். அதே நேரம் அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, பிரார்த்தனைக்கு சில ஒழுங்குகள் இருக்கின்றன. அந்த ஒழுங்குகள், அதே நேரம் பிரார்த்தனை அங்கீகரிக்கக்கூடிய நேரங்கள், இடங்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் சொல்ல நேரம் கிடைக்காது. என்றாலும் ஒழுங்குகளை மாத்திரம் மிகவும் சுருக்கமா ஒரு நிமிஷத்திலே சொல்லி முடிக்கின்றேன். முதலாவதாக பிரார்த்தனை கேட்கும் போது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சும்மா அங்கெல்லாம் பார்த்துட்டு எந்த ஒரு சிந்தனை இல்லாம கேட்கக்கூடாது. என்ன செய்யணும்? முதலாவதாக 2 கைகளையும் வானத்தின்பால் உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வை நாங்க புகழணும். முதலாவது அல்லாஹ் புகழணும். முதலாவது எடுத்தோடனே நம்ம எடுத்தெடுப்புக்கு நம்ம தேவையை கேட்கக்கூடாது. உன்னாது அல்லாஹ் புகழ்ந்து எப்படி நாங்க அதாவது இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நீ நேரான வழியை காட்டுன்னு சொல்லி நேரடியாக கேட்காம அல்லாஹ் முதல்ல போடுறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம், அல்லாஹ் புகழ்ந்துட்டு தான் நாங்க பிறகு கேட்கிறோம் பிரார்த்தனை. அதே மாதிரி அல்லாஹ் நாங்க முதல்ல புகழணும். 2 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லணும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பெயர்களை அழைத்து கேட்கணும். அதாவது யா ரஸாக், அதாவது உணவளிக்கக்கூடியவனே, அல்லாஹ் எனக்கு உணவளியா அல்லாஹ், எனது குடும்பத்துக்கு உணவளிப்பா யா அல்லாஹ். அதே மாதிரி யா அல்லாஹ்முல் குயூப், நல்ல விஷயங்களை அதாவது எல்லா மறைவான வட்டங்கள்லாம் அறிந்தவனே நீ எனக்கு நல்ல அறிவை கற்றுத்தாயா அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய பெயர்களை பயன்படுத்தி துஆ கேட்கணும். அதே மாதிரி அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யும்போது நல்லெண்ணம் வைத்திருக்கணும். அதாவது இதெல்லாம் கேட்டு கிடைக்க போகுதா, இதெல்லாம் இத்தனை வருஷமா கேட்கிறேன், இதெல்லாம் கிடைக்குமா, இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா என்று நினைச்செல்லாம் கேட்கக்கூடாது. சில மக்கள் துஆ செய்ய சொன்னா இது என்னங்க நீங்க சொல்றீங்க, இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா, இதெல்லாம் பிரார்த்தனை நடக்கக்கூடிய விஷயமா அப்படி சொல்வார்கள். அன்புக்குரியவர்கள், நாங்கள் பார்த்திருக்கின்றோம். நாங்கள் பார்த்து இந்த வரலாறுகளிலே நபிமார்கள் கேட்ட, நபிமார்கள் இறைவனுடைய கையேந்திய சந்தர்ப்பங்கள் எந்த அளவுக்கு கஷ்டமான நிலைமையாக இருந்தாலும் கூட அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு விடையளித்தான். அவர்களுக்கு விடையளித்ததை போன்ற முஃமின்களுக்கும் விடையளிப்பேன் என்று வாக்களித்திருக்கின்றான். எனவே அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதே போன்று பிரார்த்தனை செய்யும் போது நாங்கள் செய்த பாவங்களை ஏற்றுக்கொள்ளணும். யா அல்லாஹ் நான் இப்படி எல்லாம் பாவம் செஞ்சுக்கிறேன், பாவம் செய்ய இப்படி நான் அடியானாக இருக்கின்றேன், எனவே இந்த பாவங்களுக்கான தண்டித்து விடாத, எனக்கு நான் கேட்கறது தந்திரியா அல்லாஹ் என்று சொல்லி நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். சில மக்கள் பாவம் செய்யறதுலாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. என்னமோ அந்த அதாவது இன்கமிங் மட்டும்தான், எனக்கு வரக்கூடிய மட்டும் தான் வரணும், நீங்க தாரத்தை மட்டும் தந்துரு, அவுட் கோயிங் போகாது, அவர்கிட்ட போகாது, நான் இதெல்லாம் செஞ்சுக்கிறேன், அப்படி செஞ்சுக்கிறேன், இப்படி செஞ்சுக்கிறேன், நான் பாவம் அதெல்லாம் சொல்ல மாட்டார். அவரு என்ன செய்வாரு? எனக்கு நீ அதத்தா இதத்தா அப்படித்தா இப்படித்தான் சொல்லி அது தாரத்தை மட்டும் தான் கேட்பாரே ஒழிய நான் செய்த பாவங்களை முன்னிறுத்த மாட்டார். இதுவும் ஒரு பிழையான ஒரு அமைப்பு. நான் செய்த பாவங்களை முன்னிறுத்தி அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் இப்படி எல்லாம் செஞ்சுக்கிறேன், இதுக்கெல்லாம் தண்டிச்சிடாதே அல்லாஹ், நான் கேட்கறது தந்துருன்னு சொல்லி கேட்கணும். அதே போன்று நாங்கள் பிரார்த்தனை செய்யும்போது என்ன முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், ஒழுங்குகள்ல முக்கியமான கடைசியான விஷயம் என்னன்னு சொன்னால், நாங்கள் தாழ்ந்த குரலிலே அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்விடம் ரகசியமாக கேட்கணும். இந்த விஷயத்துல தான் இந்த கூட்டு துஆ, இந்த எல்லாரும் சேர்ந்து கேட்கறதெல்லாம் முரண்படுது. என்று சொன்னா அல்லாஹ் தஆலா மிகவும் தெளிவாக சூரத்துல் ஆராஃபுடைய 55ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, இதுஉ ரப்பக்கும் ததர்ருஅன் வ குஃபியா, நீங்கள் உங்களுடைய இறைவனை நீங்கள் அதாவது பயந்தவர்களாகவும் அதே போன்று இரகசியமாகவும் நீங்கள் அலையுங்கள் என்று சொல்கின்றான். அதே போன்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனையை சொல்கின்றான். சூரத்து மரியமுடைய 3ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, இதுநாதா ரப்பஹு நிதாஅன் கஃபியா, அவர் அவருடைய இறைவனை அதாவது மறைவான முறையிலே, அதாவது மறைந்த முறையில், அதாவது இரகசியமாக அவர் அழைத்தார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகின்றான். எனவே அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, நாங்கள் எங்களது பிரச்சனைகளை முன்வைத்து அல்லாஹ்விடத்திலே நாங்கள் வெட்கப்பட
வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களது பாவங்களை முன்வைத்து அல்லாஹ் தஆலா புகழ்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஸலவாத்தை சொல்லி எங்களது பிரார்த்தனைகளை நாங்கள் முன்வைத்து எங்களது தேவைகளை நாங்கள் கேட்போம் என்று சொன்னால், எந்த பெரிய தேவையாக இருந்தாலும் சரி, நாங்கள் பல தேவைகளை நபிமார்களுக்கு பலதரப்பட்ட தேவைகள் இருந்து அவர்கள் அவருடைய தேவைகளை இறைவனிடம் பிரார்த்தனை மூலமாக போக்கிக் கொண்டு நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அந்த வரலாறுகள் எல்லாம் படித்து எங்களது தேவைகளையும் போக்கிக் கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ்விடத்திலே இருகரம் ஏந்தக்கூடிய இறைஞ்சி மன்றாடக்கூடிய இறைவனிடம் கையேந்தக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக என்று கேட்டு விடைபெறுகின்றேன். ஹாதாமா இந்தி வல்லில் முஇந்தல்லாஹ் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். இறைவனிடம் கையேந்துவோம் என்ற தலைப்பிலே அவசியமான பல விடயங்களை அழகான முறையிலே இந்த இடத்திலே எங்களுக்கு முன்வைத்தார். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. உண்மையிலே சகோதரர்களே, பிரார்த்தனைகள் என்பது முஸ்லிம்களுக்கு பணம் இல்லை என்றாலும், சொத்து செல்வங்கள் இல்லை என்றாலும், ஆள் பலம் இல்லை என்று சொன்னால், ஆள் பலம் இல்லை என்றாலும், ஆயுத பலம் இல்லை என்று சொன்னாலும், அந்த பிரார்த்தனை ஒரு மாபெரும் பலமாகவே இருக்கின்றது முஸ்லிம்களுக்கு. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த வகையிலே உங்களுக்கு தெரியும், இங்கே நிகழ்த்தப்படுகின்ற உரைகளில் இருந்து சில கேள்விகள் உங்களிடத்திலே தொடுக்கப்பட்டு அதற்கு சில பரிசுகளும் வழங்கப்படுகின்றது என்ற விடயங்களை. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த வகையிலே முதலாவது கேள்வி, யூதர்களின் பிரார்த்தனை முறை எப்படி அமைந்திருந்தது? தெரிந்தவர்கள் இருந்தால் கையை உயர்த்துங்க. சர்ச்சுக்கு போயிட்டு ஃபாதர் கிட்ட போயிட்டு சொல்லி சர்ச்சுக்கு போயிட்டு கிறிஸ்தவர்கள். அதை விடவும் சரியான ஒரு பதில் இருந்தால் எதிர்பார்க்கிறோம் நாங்க. நீங்க சொன்னது, அவர் சொன்னது சரிதான். ஆனா கிறிஸ்தவர்கள், அது யகூதிகள் இல்ல, கிறிஸ்தவர்கள். பைத்துல் முகத்தஸ்ல போய் தான் கேட்கணும். பைத்துல் முகத்தஸ் இல்ல, எஞ்சில இது இறங்கின இடத்துல அந்த இடத்துல போய் கேட்கணும். அதுக்கு ஒரு இடத்துல பெயர் குறிப்பிடப்பட்ட அந்த குறிப்பிட்ட இடத்தையும் தெரிந்தவர்கள் யாராவது இருந்தால் ஹைக்கல் வந்து அதுல தாபூத்னு சொல்லி தௌராத், இஞ்சில தௌராத் இறங்கிதான். அதுவரை அவர் சொன்னது சரி. சாரி கொடுத்துருவாங்க ஆரம்பிச்சு. வாங்க நீங்களே வாங்க. அதாவது ஹைக்கல் என்ற இடத்துக்கு போய் தான் அவர்கள் பிரார்த்தனை செய்ய வந்தார்கள். நீங்க என்ன பாக்கீங்க? சவாவா மற்றொரு கேள்வி. இந்த கேள்விக்கு சற்று பெருமதி வாய்ந்த ஒரு பரிசு நாங்கள் கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுதான் நபிமார்கள் செய்த பிரார்த்தனைகளை பற்றி இங்கே குறிப்பிடப்பட்டது. அந்த அமைப்பிலே நபிமார்களை, அவர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு அவர்கள் எப்படிப்பட்ட பிரார்த்தனைகளை முன்வைத்தார்கள் என்ற விடயங்களை குறிப்பிடுங்கள். எல்லாரும் தேவையில்ல, 2 பேர் 3 பேர் சொல்லுங்க. ஒரு 4 பேருடைய பெயர் குறிப்பிடுங்க. 3 பேர் நபிமாருடைய பெயர் இங்க குறிப்பிடப்பட்டதால ஒரு 3 பேர் சொன்னாலும் போதும். 4 பேர் 3 பேர் சொல்லுங்க. பிரார்த்தனை சொல்லுங்க. என்ன பிரார்த்தனை சொல்லுங்க. அது ஆதரவு வந்து ரப்பனா நலம்னா சொன்னா எல்லாம் தரப்பறதா ரெண்டோட சரி மன்னிப்புட்டாங்க. நூஹ் நபி வந்து அவருடைய குழந்தையை பத்தி கேட்கும்போது அல்லாஹ் தஆலா காஃபிராகி விட்டான். அதுக்காக நீ வந்து மன்னிப்புடா திருப்பி இந்த உங்களுடைய என்னுடைய அறியாமையை துஆ கட்டும் பிரார்த்தனை செய்றாங்க. சரி. அய்யூப் நபி வந்து தன்னுடைய உடலுடைய நிலத்தை பத்தி துஆ கட்டு சரியாயிருச்சு. அய்யூப் நபி யூனுஸ் நபி வந்து நூஹ் இந்த மீன் வயிற்றில் ஆயிலா இல்லாம சுப்ஹானக கல்லிக்கும் வாங்க. சரி ஓகே. அவர் சரியான பதிலை கொடுத்தார்கள். அதாவது நபிமார்கள் அவருடைய பல வகையான தேவைகளை முன்வைத்து பிரார்த்தனை செய்தார்கள். அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அவர்களின் குறைபாட்டை மாத்திரமல்லாமல் சுலைமான் நபி அவர்களுக்கு கிடைத்த நியமத்துக்களை முன்வைத்து அவர்கள் இறைவனுக்கு நன்றி கூறும் முகமாக
பிரார்த்தனை செய்தார்கள். இப்படிப்பட்ட பல சம்பவங்கள் எங்களுக்கு நபிமார்களுடைய வாழ்க்கையிலிருந்தே அவர்கள் துஆ செய்தார்கள் என்பதற்கு பல ஆதாரங்கள் அங்கே காணப்படுகின்றது. அதே போன்று பயானிலே ஆரம்ப கட்டத்திலே குறிப்பிடப்பட்ட ஒரு விடயம்தான் நோன்புடன் பின்னி பிணைந்த ஒரு இபாதத்தை பற்றி. அது எந்த இபாதத்? அதாவது இறைவன் திருக்குர்ஆனிலே குறிப்பிடும் பொழுது வாகீமுஸ் ஸலாத வ ஆத்துஸ் ஸகாத், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள், அப்படி சில இபாதத்துக்களை இணைத்து குறிப்பிட்டுள்ளார்.